ஹாய், வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன சமையல் தெரியுமா? பூரி. நைட்டுக்கு பூரி, உருளைக்கிழங்கு. பூரி எப்படி செய்கிறேன்னு காட்டுட்டுங்களா? முதல்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிங்கன்னா சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு போட்டுட்டு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு பொன்னரமாக வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு அதை போட்டு நல்லா வதக்கிடுவோம். மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி போட்டு வதக்கிட்டு நறுக்கி வச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டு. நான் உப்புலாம் கம்மியாக தாங்க போடுவேன். அப்படியே கொஞ்ச நேரம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கலாமா? வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா நசுக்கி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வதங்கிடுச்சுங்க. போதும், வதங்கிட்டு போதும். இப்போ என்ன பண்ணணும், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணியை ஊற்றி அப்படியே இதாகிட்டே இருக்கட்டும். நம்ம போயிட்டு பூரிக்கு ரெடி பண்ணி வந்துடலாமா? பாருங்கள், பூரிக்கு இப்படி தான் பெரிய பெரிய உருண்டையாக எடுப்பேன். உருண்டையாக எடுத்துகிட்டு நல்லா பிசைஞ்சு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அப்புறமா பாருங்கள், இப்படி தாங்க நான் பண்ணி எடுத்துக்குவேன். டக்குன்னு வேலை ஆகிடும் பார்த்தீங்களா? அதனால் இப்படி கட் பண்ணி எடுத்துக்குவேன். இது போல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்குவேன். அவ்வளோதாங்க, எல்லா மாவும் உருட்டி எடுத்துக்கினேன். இப்போ வந்து பூரி செய்யறதை காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சா? மேலே கொஞ்சம் பச்சையாக கருவேப்பிலை போடணும்னா சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு அதை அப்படியே மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் அப்படியே மூடி வச்சுக்கலாம். நல்ல பூரிக்கு ரெடி ஆகிக்கும். பூரி நல்லா வருதான்னு கமெண்ட்டில் சொல்கிறீங்களா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, எல்லாம் வரட்டும். அதுக்கப்புறம் சூடாக போட்டு கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் 2 போட்டுக்கினேன். பூரி கிழங்கு ரெடி. அவ்வளோதான். எல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. இப்போதைக்கு நான் சாப்பிட்டுக்குவேன். அவ்வளோதாங்க.